மகாசிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. கண்ணு முன்னாடியே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா ரொம்ப கஷ்டப்படுவார்ல, சான்ஸே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மாடல் யாருமே கிடைக்கலையா, இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லி இதை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறீங்களா? அங்கே யாருமே ஸ்கில்லை பார்க்கல, ஃபேஸோட இதுதான். அவன் ரொம்ப பேடாக கமெண்ட் இருந்துச்சு. நான் ரொம்ப ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் பொறுத்து போகணும், வீட்டை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது, சமூகம் தப்பாக பேசும், இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் தான் அனிதா கேரக்டர். ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் ரிஜெக்ஷனோ இல்லைனா நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் என்னை வந்து அங்கே குவிட் பண்ண வைக்கல அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? டூ மச்சாக ஹோம்லியாக இருக்கேன், அதனால் வந்துட்டு நான் வந்து மாடர்ன் கேரக்டருக்கு செட் ஆக மாட்டேன். கலர் டோன் அதிகமாக இருக்கலான்னு வந்திருக்கு, இல்லை கலர் டோன் கம்மியாக இருக்கலான்னு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சிலது கேமராவில் நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் அப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க மாட்டீங்க. இன்னும் பெண்கள் இப்படி தன்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்களான்னு தோணியிருக்கா? கை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஓவராக ஒர்க் அவுட் பண்ணி ஆர்ம்ஸ் வந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸ்லீவ்லெஸ் வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். இல்லாட்டினா நான் வெளியில் போகிறப்ப நான் வந்து பெண் மாதிரி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. பல ரோல்ஸுமே உண்மையாகவே மேக்கப் போட்டிங்களான்னு கேட்கணும்னு நான் யோசிச்சிருக்கேன். மேக்கப் இல்லாத என்னை எப்படி அவங்க ரசிக்கிறாங்கன்னு தெரியறப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரியேட். குடும்பஸ்தனில் நடிச்சவங்க வராங்கப்பா, ஸ்டார் படத்தோட சிஸ்டர் வராங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட ரோல்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு ப்ரெஷரா இல்லையா, எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? நான் வந்து சின்ன பொண்ணா நடிக்கணும் இல்லை பெரிய பொண்ணா நடிக்கணும் அப்படி ஒரு இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான். கல்யாணம் இப்போ கல்யாணம் இது ரீதியான ப்ரெஷர் உங்களுக்கு வந்திருக்கா? பயங்கரமாக வந்திருக்கு. 30+ அதுக்கப்புறமுமே அன்மேரிடா இருக்கிறது இட்ஸ் ஓகே அப்படி ஓகே தான். ஏன்னா வெல்கம் டு த ஷோ நெவர் எவர் கிவ் அப். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்க பர்சன் வந்து நக்கலைட்ஸில் ஆரம்பிச்சு இப்போ குடும்பஸ்தன் வரைக்குமே இவங்க வந்து இந்த கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்களே, இது கேர்ள் இன்சைட் டோர், அதாவது நம்ம வீட்டு பொண்ணுன்னே சொல்லிக்கலாம், அந்த மாதிரியான ஒருத்தவங்க. ஸோ நிவேதிதா அவர்கள் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் குடும்பஸ்தன். அண்ட் எப்படி இருக்குது இந்த ஃபீட்பேக் அண்ட் இந்த வரவேற்பு? ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிரசன்னா தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர், பிரசன்னா பாலச்சந்திரன் சொல்லிட்டு. அவர் எப்போவுமே ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ சின்ன ரோலாக இருக்கட்டும் பெரிய ரோலாக இருக்கட்டும் அது வந்து கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பார். அப்படி தான் அனிதா கேரக்டரும் அவர் எழுதியிருந்தார். எங்களால் முடிஞ்சால் 100% நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அது மக்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இதில் ப்ளே பண்ண அந்த ரோலே வந்து ரொம்ப ஒரு போல்டான கேர்ள். ஏன்னா ஒரு ஊரில் ஒரு வில்லேஜில் இருக்கும்பொழுது டைவர்ஸ் அப்படிங்கிறத அவ்வளோ ஈஸியாக போய் அப்ளை பண்ணுவாங்களான்னா அது ஒரு பெரிய டேபு தான் இன்னைக்கு வரைக்குமே. இந்த கேரக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன தோணுச்சு? அதுதான் அந்த பொண்ணு என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே சமூகம் சொல்கிற குடும்பம் சொல்கிற இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கணும், இப்படி தான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர் தான் அனிதா கேரக்டர். ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் பொறுத்து போகணும், வீட்டை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது, சமூகம் தப்பாக பேசும், இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்ததுனால அவங்க அதை வந்து பொறுத்துக்கிட்டாங்க. ஆனால் எல்லா இடத்துக்குமே எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு 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 பாயிண்ட் இருக்குங்கள்ல, பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு மேலே இது முடியாது. ஏன்னா அவர் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவங்க சாப்பிட்றது, அவங்க போட்ட ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து அவரோட கமெண்ட்க்கு எடுத்துட்டாரு. அப்போ அந்த பொண்ணுக்குன்னு வாழ்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே இல்லை. அப்போ எதுக்கு அதை அந்த பொண்ணு பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ வந்து சரி நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளோட சுயத்தை இழந்துருவோம் அப்படின்னு தான் அவங்க டிவோர்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அனிதா கேரக்டருக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே வந்து உடனே ஒரு முடிவு எடுக்கிற கேரக்டர் கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்குது அந்த கேரக்டர். பொறுமை யோசிச்சு அதுக்கப்புறம் அது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அந்த விஷயம் கரெக்டாக அப்படிங்கிறத இது பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு வந்து டிசிஷனே எடுக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் எனக்கு அனிதா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் ரிஜெக்ஷனோ இல்லைனா நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த முதல் ஒரு சுச்சுவேஷன் என்னை வந்து அங்கே குவிட் பண்ண வைக்கல அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? நான் வந்து ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன். அது வந்து முடிச்சுட்டு எனக்கு வந்து நக்லைட்ஸில் வந்து ஆஃபர் வந்தப்போ நான் போய் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு நான் அது வரைக்கும் பார்த்த உலகம் வேறு, அதுக்கப்புறம் மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ணுற உலகம் வேறு. எனக்கு வந்து நடிக்கணும்னு ஆசை, அதுக்காக நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஆத்மார்த்தமாக தான் அதை நான் பண்ணினேன். ஆனால் வெளியில் நம்மளோட முகம் தெரிகிறப்ப நம்மளை வந்து அவங்களோட இதுக்கு நம்ம போயிடுவோம், அவங்களோட கண் பார்வைக்கு நம்ம போயிடும். நம்ம எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஷாஜகான்னு சொல்லி அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மனசடைஞ்சு போயிட்டேன்னு சொல்லலாம். ஏன் உங்களுக்கு மாடல் யாருமே கிடைக்கலையா, இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லி இதை கொண்டு வந்து நடிக்க வைக்கிறீங்களா? அங்கே யாருமே ஸ்கில்லை பார்க்கல,
ஃபேஸோட இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே அந்த ஃபேஸ் இல்லை. அதனால் ரொம்ப பேடாக கமெண்ட் இருந்துச்சு. நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். ஏன் இப்படி இருக்குது, நம்மளுக்கு இது செட் ஆகாது போல இருக்குது, அழகாக இருக்கிறவங்க தான் அதை பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சி இது பண்ணிட்டேன். நான் வந்து சார் இல்லை சார், நான் இப்போ வீடியோ பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு இப்படி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்போ பிரசன்னா சாரும் அவங்களோட ஒய்ஃப் கவிதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும், நீங்கள் வந்து எதை அழகுன்னு நீங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணுறீங்க, இப்படி இருக்காங்க மக்கள். இப்போ வந்து இதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க. இது மாதிரி தானே நிறைய பேரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது தப்பு தானே. தப்பை நீங்கள் வந்துட்டு அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் விலகி போயிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் அது தப்புன்னு உங்களுக்கு படுது அப்படின்னா அதுக்கு அப்போஸ் பண்ணி நீங்கள் இது தப்பு, இது சரியாக இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தான் இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ எனக்கு தோணுச்சு, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளெல்லாம் நம்ம சிக்கவே கூடாது. இவங்க எல்லாத்து முன்னாடியும் நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னால் இது பண்ண முடியும்னு நான் அவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி வந்துருச்சு. இல்லை, நம்ம அதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். அவங்களுக்கு நான் சொல்கிற பதிலடி அதுதான். நான் அங்கே போய் அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத விட அதில் நான் செயலில் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி சில ஆட்கள் இருந்தனால அந்த இதுக்குள்ளே நான் சிக்கலைன்னு சொல்லலாம். அந்த ரிஜெக்ஷன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கமெண்ட் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ உங்களுக்கு அப்போ கஷ்டப்படுத்திருக்கும்ல? ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணுறோம். பொதுவாகவே யார் வந்தாலும் டக்குன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபேஸில் வந்துட்டு அந்த ஒரு அழகு இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்கில் இருக்காங்கிறது பார்க்குறது இல்லை. இப்போ நிறைய பேர் மாறிட்டாங்கனாலும் இன்னும் சில பேர் அந்த மனப்பான்மையில் தான் இருக்காங்க. நீங்கள் கோயம்புத்தூர் போகணும்ல, நமக்கான ஒரு வழி வராதான்னு இருக்கும்போது வந்த ஒரு வாய்ப்பில் இப்படி சொல்லும்போது நீங்கள் அதை விட்டுட்டு போகலான்னு நினச்சிங்களா? நான் வந்து +2 படிச்சுட்டு இருக்கிறப்போ எல்லாரும் வந்து என்னென்ன ஆகணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ நான் எந்திரிச்சு சொல்கிறப்ப எனக்கு ஆக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாத்துக்குமே மீடியானா ஒரு பொதுவான கருத்து இருக்குது. மீடியாவில் இருக்கிற பொண்ணுன்னா வேற ஒரு கேட்டகரியில் வச்சு தான் அவங்க பார்க்குறாங்க. அது சொல்கிறப்போ இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு நினச்சி நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன், இது பண்ண ஆரம்பித்தேன். இது கிடைச்சது வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக, அந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுங்கள, அதனால் ஒரு அவேர்னஸ்க்காக வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. சரி, பெரும்பாலும் வேற எங்கேயும் தெரிய போகிறது இல்லை, நம்மளை வந்துட்டு அந்த இதில் மட்டும்தான் காமிக்க போகிறாங்க, இதுவும் நல்ல ஒரு மெசேஜ்க்காக தானே சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த ஒர்க் ஷாப்பில் பண்ணுறப்ப தான் நக்லைட்ஸ் வந்துச்சு. எனக்கு கூப்பிட்டு அவங்க சொல்கிறப்ப வந்துட்டு அது ஒரு மேனுவல் ஸ்கேவேஜிங் பற்றி ஒரு வீடியோ. அதில் வந்துட்டு பண்ண தயங்குறாங்க, நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி முரண் இருக்கும்ல, நம்மளுக்கு ஒரு சொசைட்டி ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னா ஏன் இது இப்படி இருக்குன்னு ஒரு சிஸ்டம் மேலே ஒரு இது இருக்கும்ல, அதனால நான் அதை எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பயம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வீடியோ பண்ண நான் தயங்கினேன். அதுக்கப்புறம் தான் தைரியத்தை வரவழைச்சிட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே நீங்கள் வந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷனாக என்ன ஃபேஸ் பண்ணீங்க மூவிஸ்க்கு வரும்போது? நக்லைட்ஸில் ஒரு இது நான் ஆரம்ப காலத்துலேயே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டங்காட்டிக்கு இவங்களோட கைடன்ஸ் இருந்தனால எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு விஷயத்தை எப்படி பக்குவமாக கையாளணும் அப்படிங்கிறது. நான் மூவிஸ்லன்னா என்னை வந்து வீடியோஸில் பார்த்துட்டு தான், என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு தான் கூப்பிட்டாங்கங்கிறதுனால நான் பொதுவாக ஆடிஷனாக இது பண்ணினதில்லை. ஆனால் 1-2 அப்படி ரிஜெக்ட் ஆகிருக்கு. நான் வந்து டூ மச்சாக ஹோம்லியாக இருக்கேன், அதனால் வந்துட்டு நான் வந்து மாடர்ன் கேரக்டருக்கு செட் ஆக மாட்டேன், இல்லை வந்து இவங்க அந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்களான்னு தெரியல, இவங்க வந்து இன்னும் கலர் டோன் அதிகமாக இருக்கலான்னு வந்திருக்கு, இல்லை கலர் டோன் கம்மியாக இருக்கலான்னு வந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சிலது வந்திருக்கு. ஓகே, பட் நீங்க இப்போ வரைக்கும் பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஹோம்லியான ரோல்ஸ் தான். இந்த மாடர்ன் ரோல்ஸ் நீங்க சூஸ் பண்றது இல்லையா, இல்லை அது உங்களுக்கு இன்னும் அப்ரோச் ஆகலையா? இன்னும் அப்ரோச் ஆகலைன்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் மாடர்னாக கேரக்டர்ஸ் வந்துச்சுன்னா அது நான் பண்ணுவேன். அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுது, அந்த கேரக்டர் வந்து மேக்கப்போட டிமாண்ட் பண்ணுதா, மேக்கப் இல்லாமல் டிமாண்ட் பண்ணுதா, வில்லேஜ் கேரக்டராக கேட்குதா, இல்லை மாடர்னாக கேட்குதா, அப்படி அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் நாங்கள் ஒரு ஆக்டராக ஜஸ்டிஃபை பண்ணணும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேமரா முன்னாடி வந்து நின்னதுக்கப்புறம் கேமராவில் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஐயோ நம்ம இப்படி மாறணும் உங்களுக்குள்ள ஒரு கிரிட்டிசிசம் நடந்திருக்கும்ல. ஆக்டிங்காக எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எனக்கு ஒரு சிலதெல்லாம் சாட்டிஸ்ஃபையே ஆகாது. பிரசன்னா சொன்னார், ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் பண்ணுறேன், எனக்கு கேமரா கான்ஷியஸ்னஸே இல்லை, கேமரா இருக்குன்னே எனக்கு இல்லை, நான் பாட்டுக்கு கோ வித் த ஃப்ளோவில் நான் போயிட்டேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், கேமரான்னு ஒன்று இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு அப்படின்னு. இல்லை சார், அது பண்ணுறப்போ எனக்கு அங்கே சுற்றி இருக்கிற ஆளும் நம்ம என்ன பேச போகிறோம் அது மட்டும்தான் இருந்துச்சு, கேமரா ஞாபகத்தில் இல்லை. அப்போ அதனால் அதை நான் சொன்னதுக்கு இப்படியே இருக்கணும், எவ்வளோ ஆனாலும் சரி கேமரா கான்ஷியஸ் ஆகக்கூடாது, கேமராவில் நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் அப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
நீங்கள் வந்து நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க மாட்டீங்க, அதனால் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அதனால் எனக்கு தெரியும். பெண் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ஃபிகரில் இருக்கணும், இந்த நார்ம்ஸில் இருக்கணும்னு சொல்லி வந்து மக்களும் சரி சமூகமும் ஒரு விஷயத்தை வைக்குதுல்ல, அது வந்து ஏன் ஒருத்தவங்களை வந்து ரொம்ப உடைக்குது? அது தெரியாத வரைக்கும் நம்மளோட மனநிலை ஒரு மாதிரி இருந்திருக்கும், அது தெரியும் போது வேற மாதிரி மாறுது. இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? பெண்கள்னா இப்படி இருக்கணும்னா முன்னாடி நம்மளுக்கு முன்னுதாரணம் ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாமே ஒரு இதுக்குள்ளே இருக்கிறதுனால இப்போ இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கணுங்கிறது ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது அப்படி அழகு கிடையாது. இப்போ எனக்கு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ஓவராக ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு வந்து அது ஆர்ம்ஸ் வந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இது ஸ்டார்டிங்கில் எனக்கு சொல்கிறப்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். நான் வந்து ஸ்லீவ்லெஸ் வியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். இல்லாட்டினா நான் வெளியில் போகிறப்ப நான் வந்து பெண் மாதிரி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எப்படி இருக்குது அப்படின்னா, நீ யார் சொல்கிறது நான் எப்படி இருக்கணும்? எனக்கு தெரியும்ல நான் எந்த அழகில் இருக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஹெல்த்தியாக இல்லையா, நான் வந்து அழகா இல்லையா, என் கண்ணுக்கு நான் எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணாதவங்களுக்கு நான் வந்து அழகாக தான் இருக்கேன், நான் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில் வெளியில் சமூகம் சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கு நம்ம வந்து இதாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பாசபையில் வந்துட்டு அது ஒரு கமெண்ட் அவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது வந்து நம்ம தான் அதில் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், நம்ம தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்க தயங்குறோம். ஆனால் அவங்களுக்கு அது வந்து வெறும் பேச்சு மட்டும்தான். ஆனால் அந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம ஏன் மதிப்பு கொடுக்கணும்? அப்போ நம்ம அவங்களுக்கே மதிப்பு கொடுக்குறோம்னா நம்மளுக்கு நம்ம இன்னும் மதிப்பு கொடுக்கலாமே, நம்மளோட தோற்றத்துக்கும் நம்மளோட இதுக்கும் நம்ம மதிப்பு கொடுத்து நம்ம இது பண்ணலாமே. இன்னும் பெண்கள் இப்படி தன்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்களான்னு தோணியிருக்கா? என்னோட சிஸ்டருக்கு, என் சிஸ்டர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களும் ஏன்னா அந்த வயசு அப்படி. எங்களோட இதில் வந்துட்டு ரொம்ப ஜீனாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வெயிட் போட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மேபி நம்ம வந்து சாப்பிட்றது வேற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறப்போ அது வேற மாதிரி மாறிடும். என் தங்கச்சிக்கு என்னென்னா, என்ன அவன் மட்டும் வெயிட் போட்டா, நம்மளுக்கு வந்து நம்ம வெயிட்டே போடலையே, நம்ம பார்க்குறவங்களாம் நீ சாப்பிட்றதில்லையான்னு கேட்குறப்ப அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். எல்லோரும் இப்படி கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க, நானும் சாப்பிட்றேன் தான், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னுலாம் கேட்டு இது பண்ணுவான். கஷ்டமாக இருக்கும். ஏன் அவள் அப்படி யோசிக்கிறா அப்படின்னு நான் சொல்லுவேன், நீ நல்லா தான் சாப்பிட்ற, நீ எதை பற்றியும் வரி பண்ணிக்காத, நீ வரி பண்ணுறது தான் உனக்கு அதிகமாக அப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் வந்து கம்ஃபர்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன். ஆனால் அவளை இப்போ வரைக்கும் என்னால் மாற்ற முடியல. ஏன் அப்படின்னா மற்றவங்க சொல்கிறது அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த மீடியாக்குள்ளே வரும்போது நடிகைகளாக இருக்கட்டும், நம்ம மீடியாவில் ஒரு ஆர்டிஸ்டாகவே வந்துட்டா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், அவங்க வெளில வந்தாலும் சரி பார்க்க எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும், மேக்கப்போடு இருக்கணும், அதுவுமே இருக்குல்ல. ஸோ அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே சரி, நீங்கள் இப்போ பண்ண ரோல்ஸுமே உண்மையாகவே மேக்கப் போட்டிங்களான்னு கேட்கணும்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இங்கே வரும்போது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு, இதை ஃபாலோ பண்ணணுமான்னு தோணுச்சா எப்பயாவது? ஸ்டார்டிங்கில் காலேஜ் படிக்கிறப்ப நானும் இந்த எல்லாத்தையும் பார்த்து மை போட்டுக்கிறது, இது பண்ணுறது, அந்த மாதிரி நான் வந்துட்டு பார்லர் போகாத மாதமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தேன். நக்லைஸில் வீடியோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சில இதுக்கெல்லாம் நம்மளுக்கு மேக்கப் தேவைப்படாது. அப்படி இருக்கிறப்போ வெளியில் எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு ஒன்று இருக்குங்களா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரப்போ அது கொஞ்சம் அதனால் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. நான் வந்து மேக்கப் இல்லாத என்னை எப்படி அவங்க ரசிக்கிறாங்கன்னு தெரியிறப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் ஆச்சு. அது மேக்கப் போடக்கூடாதுன்னு இல்லை, அந்த கேரக்டர் அதை டிமாண்ட் பண்ணல. ஆனால் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறப்போ நம்மளே அவங்க வந்து ட்ரூவாக இருக்க நம்மளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிளியர் ஸ்கின்னாக இருக்குது, ஹேர் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிருக்கு, ஸோ நிறைய இருக்கும்ல. இப்போ நீங்கள் போய் அந்த கேமரா முன்னாடி நிற்கணும்னா இதெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சொன்னாங்களா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோடனே மூவிஸு? நிறைய அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போது வந்து ஆர்டிஸ்ட்னா நீ இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி பேசணும், இப்படி ஒரு லுக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு நான் யோசித்து முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சில பேர் அப்படி யோசிக்கிறாங்க, என்ன பண்ண முடியும், நம்ம அவங்கள நம்ம போய் திருத்த முடியாது. ஏன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் இருக்குங்களா, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அப்படி பார்க்குறாங்க அவங்க. அப்படி வெளியில் இருக்க ஆட்கள் அப்படி சொல்லும்போது கேட்டிருக்கீங்களா, எங்கள் நடிகைனா இப்போ எப்படி இருக்கணுன்றீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? நான் அவங்களையும் இப்போ குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து தூங்க போகிறதுக்கு கூட ஃபுல் மேக்கப்பில் ஃபுல் ஜுவல்லரியோட தூங்க போகிறாங்க. அப்படி விஷுவலாக காமிக்கிறப்ப அப்படி தான் நடிகைனா அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அவங்க அப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் ஏன் அப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தான் அவங்களுக்கு அந்த இதை சொல்லி கொடுத்துருக்கோம். குடும்பஸ்தனில் நடிச்சவங்க வராங்கப்பா, ஸ்டார் படத்தோட சிஸ்டர் வராங்கப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட ரோல்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும். ஐயோ நம்மளை பார்க்குறாங்க, நம்ம கிட்ட வந்து பேச போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு ப்ரெஷரா இல்லையா, எக்ஸ்ட்ரா ப்ரெஷரா? ஆரம்பத்தில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப. என்ன அப்படின்னா அவங்க கேட்குறப்ப இது பண்ணுறப்போ என்னமோ வந்துட்டு நம்ம
காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணாமல் குளிக்காமல் அப்படியே வந்துட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை ஏன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அப்போது நம்ம கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸும் போயிடும், நம்மளுக்கு பயமாயிரும், நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே உடஞ்சி போயிடும். பின்னையும் இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து வேறு ஏதாவது விஷயத்தில் நம்ம ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அந்த ஒரு கமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறப்ப அது மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், அந்த நாளே ஸ்பாயில் ஆகிடும். ஏன் அப்படின்னா அவங்க அதை கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆனால் நம்ம வந்து அப்படியே நம்ம மூட் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். நிறைய பெண்கள் இதால் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கூட போகிறோம், அப்படி இருக்கும் போதே அந்த பொண்ணை பாரு எப்படி இருக்கா, சூப்பராக எவ்வளோ இதாக கிளியர் ஸ்கின் எப்படி இருக்கு பாரு, அடுத்த நிமிஷம் நம்ம ஐயோ ஒரு நமக்கு கிளியர் ஸ்கின் இல்லையோ, அதனால இவங்க அவங்கள பாராட்டுறாங்களோன்னு அந்த இடத்துல ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிடும். அண்ட் அது கண்டிப்பாக வந்து டிப்ரெஷன்ற ஒரு ஸ்டேட் வரைக்கும் இப்போ கொண்டுட்டு போய் தான் விடுது. இந்த லைஃப்பில் வந்து நம்ம நார்மலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமோ? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம வந்து மக்கள் மனசில் திணிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற நார்மலாக இருக்கிறவங்களுமே அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ்தட்டிக் சென்ஸில் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஃபேஸில் பண்ணிக்கிறாங்க, ஹேரில் பண்ணிக்கிறாங்க, நம்ம பாடிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்படி நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு. அவங்க பார்க்குறப்போ ஒரு விதத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயத்த கடந்து வந்திருப்பாங்க அந்த இது பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா அவங்களாவே இருக்க முடியாது அந்த இதை பார்க்குறப்ப, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? இப்படிலாம் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்றதுக்காக இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் ட்ரை கூட பண்ணல. இப்போ வந்து நான் மேக்கப் போடாமல் வரேன் அப்படின்னா அது அந்த பொண்ணு மேக்கப் போடலைனாலும் நல்லா நடிக்குதுப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் வர்றப்ப எனக்கு வந்து அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ இல்லையோ, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லை வந்து நம்ம மணியாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த அவங்கக்கிட்ட இருக்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறப்ப அது அவங்களுக்கு நிறைய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அது அவங்கள வளர்த்தி விடுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பெண்ணுக்கு இன்னுமே வந்து அழகு ரீதியான பலவிதமான மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும் பொழுது அதை மாற்றம் பண்ணி இப்படி இருந்தால் ஒரு நாள் பெண்ணுக்கு இப்படி நல்லா இருக்கும்னா எப்படி? எதுவுமே சொல்லாதீங்க. பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அழகு இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து ஜஸ்ட் இதில் நம்ம ஒரு யாராவது ஒருத்தவங்களை கடந்து போயிருப்போம், ஆனால் அவங்கள பார்த்தா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் அட்ராக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எதிர்மறையாக சொல்கிறதுக்கு பதிலாக நேர்மறையாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி பாருங்க, நீங்கள் சிரிச்சா உங்களோட சிரிப்பு அழகாக இருக்குது, உங்கள் கண் அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு சின்னதாக சொல்லி பாருங்க. அவங்களுக்கு வந்து இன்னொரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஊரில் அவங்க வந்து ஊர் பாஷை பேசுவாங்க, பொது இடங்கள்லையோ இல்லை சென்னை மாதிரியான மாநகரங்களுக்கு வரும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா நார்மல் தமிழில் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த ஸ்லாங் இல்லாமல். உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் எங்கேயாவது இருந்திருக்கா? இல்லைன்னா பேசுகிற கோயம்புத்தூர் ஸ்லாங்கே தாங்க நான் பேசுவேன்ட்டு இருந்தேன். மைண்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாதுங்க. என்ன நானா வாழ்றதுக்கு எனக்கு புரிய வச்சவங்களுக்கு அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆனால் தோடி இருக்கா நமக்கு வந்து நம்ம ஒரு அன்மேரிட் கேர்ளாக இருக்கோம், இவ்வளோ ஒரு மேரிட் கேர்ள் ரோல் சொல்கிறாங்க, அதுவும் அக்காவாக வந்து நமக்கு இவ்வளோ வயசு குழந்தை இருக்குது, அப்போ நம்ம அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பேசணும் நடிக்கணும் அப்படிலாம் சொல்லும் போது இல்லைங்க எனக்கு இன்னும் இந்த சிஸ்டர் ரோலே கொடுங்க, நான் சின்ன பொண்ணாகவே இருந்துக்கிறேன், கவினுக்கு சிஸ்டர் அந்த மாதிரி தோணியிருக்கா? இல்லை, தோணுனதில்லை எனக்கு. ஏன் அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அதான் அனிதாவோட அந்த ஒரு குணம் இருக்குல்ல, அவங்க வந்து எடுத்த உடனே ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, எடுத்த உடனே ஒரு டிசிஷனை இம்பல்சிவாக எடுத்துட மாட்டாங்க, எல்லாத்தையும் யோசிச்சு ரொம்ப வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பொண்ணு. நான் வந்து சின்ன பொண்ணாக நடிக்கணும் இல்லை பெரிய பொண்ணாக நடிக்கணும் அப்படி ஒரு இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரே மாதிரி ரோல்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம ஒரு இதுக்குள்ளே சிக்கிடுவோம். நம்மளால எல்லாமும் பண்ண முடியும்ல, அப்போ நம்ம எல்லாமாவும் பண்ணலாம்ல, அதுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த குடும்பஸ்தனில் பார்க்கும்போது அந்த சாரியெல்லாம் வீசுறது, அந்த ப்ளவுஸ் எல்லாம் வீசுறதா இருக்கட்டும், அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த சாப்பாடை தட்டில் போட்டு பசஞ்சு அடிப்பீங்கள்ல, அப்போ கூட பார்த்துட்டு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையேன்னு சொல்லி மணிகண்டன்ட்ட கேட்கறது. இயல்பாகவே உங்களுக்குள்ள அந்த ஒரு காமெடி நேச்சரும் இருக்கா? பிரசன்னா, ராஜேஷ் 2 பேருமே ஒரு விஷயம் சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்டிஸ்ட்னா நம்ம வந்து முகத்தில் மட்டும் நம்ம எக்ஸ்பிரஷன்னால ஒரு விஷயத்த நம்ம கன்வே பண்ணிட முடியாது, பாடி லாங்குவேஜும் ஒரு கேரக்டரை உருவாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ப்ராக்டிஸ் ஆகி வந்தது தான் அப்படி வந்தது. எனக்கு அது இப்போ இருக்கா, நேச்சுரலாகவே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, அது என்னை சுற்றி இருக்கிறவங்கள தான் கேட்கணும். அந்த இது பண்ணுறப்போ அதான் இந்த 2 சீன்லேயுமே அவங்க 2 பேரும் எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டதுனால நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது இல்லாமல் என்னால் அந்த ரோலை எனக்கு தகுந்த மாதிரி நான் ப்ளே பண்ணிக்க முடிஞ்சிச்சு.
அது அவங்க 2 பேருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஒரு வீட்டில் வந்து ஒரு 30+ நமக்கு ஏஜ் ஆனாலோ இல்லை 20ஸ்லேயா இருக்கட்டும், ஒரு 25+ சொல்லலாம். ஒரு 25+க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட வந்து இந்த சொந்தக்காரங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட வந்து கேட்குறது கல்யாணம், இப்போ கல்யாணம், இது ரீதியான ப்ரெஷர் உங்களுக்கு வந்திருக்கா? பயங்கரமாக வந்திருக்கு. நான் வந்து வீட்டில் போய் பொறுமையாக எடுத்து சொல்லிட்டு வருவேன். எனக்கு வந்து மீடியா ஃபீல்டுக்கு வந்ததே எங்கள் வீட்டில் பிடிக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு பொறுமையாக சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், அப்புறம் வந்துட்டு சண்டை போட்டு பார்த்தேன், எல்லாமும் பார்த்தேன். என்னென்னா அவங்க சமாதானம் ஆகிடுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க பார்த்து வந்த விஷயங்கள், அவங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் வேறு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது இப்போ வேறு. அவங்களுக்கு நம்ம சொல்லி அவங்களோட சைடில் நம்ம தப்பும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். அவங்களும் ஒரு விஷயத்தில் சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனால் சொந்தக்காரங்கன்னு 3ஆவது ஒருத்தருங்க வருவாங்க. நான் வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு கால் வரும், நீ வந்து இது சரிப்பட்டு வராது, நீ வந்து ஒழுக்கமாக வீட்டுக்கு வந்துரு, கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், நீங்கள் வந்து கல்யாண லைஃப்பில் செட்டில் ஆயிரு, இது நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து பேசாமல் ஒன்று பிரேக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துருமா அப்படின்னு சொல்லி தோணும். இல்லை வந்து அதுக்கு நம்ம சரின்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் என்னென்னா இதுக்கு 2க்கும் நடுவில் அவங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க திட்டுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறது, அவங்க வந்து பாசமாக பேசி எமோஷ்னலாக இது பண்ணுறப்போ நம்மளும் அந்த மாதிரியே பேசி ஹேண்டில் பண்ணுறது. அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்கள ஹேண்டில் பண்ணிடுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கே தெரியாமல் நேரத்தை கடத்திட்டு வந்திருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் வேண்டாம், மீடியா வேண்டாம்னு சொல்கிறாங்க, என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட இது. நான் அவங்கக்கிட்ட போய் நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா அது பெருசாக ஆகுமே தவிர அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அவங்களுக்கு நம்ம என்னென்ன ஒரு இடத்துல எடுத்து சொல்லி புரிய வச்சு முயற்சி பண்ண வேண்டிதான். அதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வர வரைக்கும், பிரேக்கிங் பாயிண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டியதான். ஓகே டு பி ஓகேன்னு உங்களுக்கு வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். 30+ அதுக்கப்புறமுமே அன்மேரிடாக இருக்கிறது இட்ஸ் ஓகே அப்படி ஓகே தான், அது அவங்களோட சாய்ஸ், நம்ம அதில் நம்ம கருத்து சொல்லக்கூடாது. வில்லேஜ்லேருந்து சிட்டி லைஃப்க்கு வரதோ இல்லை சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறதோ இட்ஸ் ஓகே. ஓகே தான். விமன்ஸ் வந்துட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸோட இருக்கணும். அதுதான் நம்மளை நிறைய இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதனால அது ஓகே தான். பாடியில் வந்து ஹேர் எல்லாம் இல்லாமல் இருக்கணும், ஃபுல்லாக வந்து எல்லா பாடி ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இட்ஸ் ஓகே. லைக் பாடி ஹேர்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லலாமா? ஓகே தான். அது அவங்களோட சாய்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து அது எனக்கு அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது நான் தான். எனக்கு அது ஓகேனா எனக்கு ஓகே தான். அதே மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கணும், லைக் அப்படியே பளிச்சுன்னு, இட் ஷுட் பி லைக் ஸோ கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்கிறாங்களே. நோ, இட்ஸ் ஓகே, அது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது ஓகேவா? ஓகே தான். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியாது, அது பிக்மெண்டேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஜீனாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம அதை போய் நம்ம சொல்லி அவங்கள வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸ் நம்ம உடைக்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக அது ஓகே தான். சோஷியல் மீடியாவில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் வந்து நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி, நமக்கு வந்து பல பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாமே ஹையில் இருந்தால் தான் நம்ம வந்து ஓகே நம்ம சூப்பராக இருக்கும், நம்ம ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ஃப்ரேம் இருக்குது. அது வந்து அப்படி இல்லைனாலும் இட்ஸ் ஓகேவா? ஓகே தான். ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் நம்மளாக இருந்து நம்ம இது பண்ணுறப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு சில செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க நம்மளுக்காக தான் இருக்காங்க. அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படலாமே. இப்போ நான் வந்து அழகாக இருக்கணும், அழகாக இருந்தால் தான் நான் என்னை பார்ப்பாங்க அப்படின்னு நான் அதுக்காக மாறுறேன் அப்படின்னா, இதை விட வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து அழகாயிட்டு வந்தாங்க அப்படின்னா அங்கே போயிடுவாங்க. அந்த கருத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம வந்து அதுக்காக நம்ம மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அண்ட் அதே மாதிரி ஸ்கின் கேர், ஹேர் கேர், அந்த கேர் இந்த கேர்ன்னு இல்லாமல் இயல்பாக நார்மலாக குளிச்சுட்டு நான் இருக்கேங்க, அவ்வளோதாங்க. இந்த ஓவர் கேரெல்லாம் இல்லைங்க அப்படின்னா ஃபைனா? ஓகே தான். ஸோ இப்போ தொடர்ந்து இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன படம் உங்களது எதிர்பார்க்கலாம்? 2K லவ் ஸ்டோரி இருக்குங்க, அது ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா 2K லவ் ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ்க்கு இருந்துச்சு. ஆனால் இது இப்போ வந்து குடும்பஸ்தனுக்கு அப்புறம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. பட் அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அது ரிலீஸ்க்கு இருக்குது. மற்றது பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் என்னென்ன கனவுகள் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து பழிக்கணும் நான் மனசார வாழ்த்துறேன். அண்ட் வந்து இந்த நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசுனீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. கண்ணு முன்னாடியே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா ரொம்ப கஷ்டப்படுவார்ல, சான்ஸே இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.